ஒருத்தன் வந்து நல்லா சந்தோஷமா இருப்பான். ஏன்னா வந்து ஆமா. சிஎஸ்கே அடுத்து ஹேப்பி 2 தோல்வி. ஆனா ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய்டு வா போய் புறா. ஏய் ராஜ், இன்னொரு தடவை அசிங்கப்பட்ட ஹேட்ரிக் ராஜ். விட்டுறாத. எஸ் ராஜ். பார்த்த ஒரு நிதிஷ் ராணா போட்டு பொளந்துட்டாப்ல. 20 பேரு நீ வத்தாலே அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். அடிக்கிறதாண்டா பிளானு. அமைதியா இருக்கிற வரைக்கும் நான் மோருடா, பொங்கிட்டேன்னா நான் பீருடா. ஆறு பக்கம் சாப்பிடுறது இங்க, கை கழுவுறது அங்க. தண்ணி அங்கதானே வருது. ஹை டியூட்ஸ். ஹை டியூட்ஸ். ஸோ இன்னைக்கு என்னன்னா, நேற்று நடந்த மேட்சை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். யார் யாருக்குன்னா, நேற்று ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு நடந்துச்சு, எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டிசி. அப்புறம் வந்து செகண்ட் மேட்சை வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். ஸோ இந்த மேட்சை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். லைக் இதில் உங்களுக்கே தெரியும் நேற்று வந்து யார் ஜெயிச்சான்ட்டு. டிசி வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அகெயின் 3 மேட்ச் நடந்ததில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு மேட்ச் வந்து விக்டரியும், அப்புறம் வந்து அதே மாதிரி தான் சிஎஸ்கேக்கு வந்து 3வது மேட்ச்சு சிஎஸ்கே வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கேவும் என்னன்னு தெரியல, கை கொடுத்துட்டு போறாங்களான்னு தெரியல. 2 பேரும் ஒரே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு அடுத்து ஃபுல்லாக தோல்வியாக தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் அடுத்து நம்ம வந்து இன்னைக்கு நடக்கிற மேட்ச் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டிசி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம் அடி பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அடுத்து ஃபுல்லாக என்ன சொல்ல, நல்லா ரன் ரேட் வச்சு நல்லா ஜெயிப்பாங்கன்ட்டு பார்த்தோம். பட் ஆனால் என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்த அந்த லக் அப்படியே அடுத்தடுத்த மேட்ச்ல டவுன் ஆகிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்னு அடுத்து ஃபுல்லாக லூஸ்ன்னு வருது. ஸோ இதே மாதிரி தான் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்சும் டிசியும் பற்றியும் பேசிடலாம். கிரி நிதிஷ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ஏன் இந்த மாதிரி வந்து எஸ்ஆர்ஹெச்சால அடுத்தடுத்து வந்து வின்ன கொடுக்க முடியல? நான் வந்து என்ன பாக்குறேன்னா, எஸ்ஆர்ஹெச் வந்து நினைச்சா வின் பண்ணலாம், ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களோட ஃபார்முலா வந்து அவங்க மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இதுல அடிப்போம், அவ்வளவுதான். அவங்க ஃபார்முலா மாத்தினாங்கன்னா, ஏன்னா வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வார்னர் வில்லியம்சன் எல்லாம் கேப்டன்சி பண்ணுவாங்க. எப்படி இருந்துச்சுன்னா 120 அடிப்பாங்க, அதான் 120 அடிப்பாங்க. பவுலிங் ரஷீத் கான், புவி, இந்த மாதிரி நட்ராஜன் இவங்கெல்லாம் வச்சு பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பவுலிங்கை வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க டெம்ப்ளேட். கமின்ஸ் உள்ள வந்த பிறகு அப்படியே டெம்ப்ளேட்டே மாத்திட்டான். போய் அடிங்க, பயப்படாதீங்க. நீங்க வந்து நான் யாரையுமே தூக்க மாட்டேன், போய் அடிங்க. ஆனா கமின்ஸோட ஃபார்முலா வந்து ஒண்ணு தான்டா. என்னன்னா, நீ 2023 வேர்ல்டு கப் பார்த்தா தெரியும். ஆஸ்திரேலியா ஸ்டார்டிங்ல தோத்துட்டே தருவாங்க, பாயிண்ட் ஸ்டெப்ல கடைசி இருப்பாங்க. ஒரே ஒரு மேட்ச் வந்து கமின்ஸ்க்கு வந்து எப்படி பிளே ஆஃப் வரணும், எப்படி செமிஃபைனல் வரணும், எப்படி ஆஸ்திரேலியா டீம் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அது அந்த ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க எல்லா பேருக்குமே தெரியும். அத வந்து ஆனா வந்து இந்த டீம் கண்டிப்பா குவாலிஃபை ஆயிரும். அது வந்து இல்லன்னு மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு எப்படி குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். இவங்க எப்படின்னா இந்த லீக் மேட்ச் எல்லாம் வந்துட்டு அதான் கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. கரெக்டா தான் அவங்க ஃபார்முலா மாத்தல, நீ கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. லீக் ஸ்டேஜ்ல நம்ம எப்பனாச்சும் நம்ம குவாலிஃபை ஆயிடுவோம். ஏன்னா 8 மேட்ச் ஜெயிச்சா போதும், 14 மேட்சுக்கு 8 மேட்ச் ஜெயிச்சா போதும் குவாலிஃபைடு. நம்ம அதாவது லீக் ஃபேஸை விட்டு தாண்டி நாக் அவுட்டுக்கு போகும்போது நம்ம வந்துட்டு நம்மளோட கேமை மாத்தாம இருந்துச்சுன்னா, இந்த கேம் செட் ஆச்சுன்னா நம்ம நம்ம வந்து பிளே பண்ணிக்கலாம். ஏன்னா பவுலிங் வந்து கொஞ்சம் பவுலிங் தான் இல்ல, பவுலிங் பூராமே தரமான பவுலிங், நல்ல பவுலிங் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க மாத்த மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து டிசி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? டிசி வந்து நான் டிசி பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்க் 5 விக்கெட் ஹால் எல்லாம் டாப் ஆர்டர் ஃபுல்லா கழட்டி விட்டது நம்ம ஸ்டார்க் தான். என்னன்னா ஊடல ஒரு காமெடி நடந்துச்சு. இங்க பாரு, நான் வந்து ஹெட்டுக்கும் ஸ்டார்க்கு தெரியும்ல வீக்னஸ்ன்ட்டு. இப்ப அபிஷேக் சர்மா நீ ஏன் பிடிச்சிருப்பா, என்னை விட்டுறாதா, போல்ட் ஆக்கிடுவாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மா பிடிக்க வச்சான் ஹெட்டு. இல்ல என்னன்னா, இப்போ டிசி வந்து நாங்க முன்னாடியே வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோல சொன்னே இந்த வருஷம் டிசி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். ஏன்னா அந்த வீடியோ கூட நீ ஹேமங் பதானை பத்தி சொல்லியிருந்த. ஹேமங் பதானி இந்த மாதிரி வந்து சப்போஸ் ஸ்டாப்பே வந்து தரமா இருப்பாங்க. நம்ம கெவின் பீட்டர்சன் இந்த மாதிரி தரமா இருக்காங்க. டீம்ல வந்து வீக்னஸே கிடையாது அந்த டீம்ல. இப்ப ராகுல் வேற வந்துட்டாப்ல, கேஎல் ராகுல் வந்து வந்த உடனே நல்ல ஒரு இது ப்ரெஷரே இல்ல. போன வருஷம் இந்த மாதிரி ராகுல் ப்ரெஷர்
எனக்கு தெரிஞ்சு டிசி கிட்ட தான் நல்ல ஓப்பனிங் இருக்கு. ஓப்பனிங்ல வந்து ஆமா. அந்த டாப் 2ல வந்துட்டு ஃபாஃப் வந்து கண்டிப்பா நான் சொல்றேன். ஃபாஃப்க்குலாம் வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காரு மனுஷன். எப்படின்னா 40 டோனியோட 2 வயசு கம்மி அவ்வளவுதான். 41 42 அந்த வயசுல இந்த அளவுக்கு ஃபிட்னஸ் வந்து நான் யாருமே பார்த்தது கிடையாது. தலைவன் வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கேன். தலைவன் வந்து இப்ப விளாண்ட எல்லா லீக்லயுமே வந்துட்டு 400 500 ரன்னுக்கு மேல அந்த அளவுக்கு வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்கேன் தலைவன். இந்த மேட்ச் ஒரு 50. அது மட்டும் இல்லாம டிசில தான் வந்து எனக்கு வந்து ஃபினிஷர் வந்து தரமான ஃபினிஷர் வச்சிருக்காங்க. ஆமா. வேற எந்த டீம்லயுமே ஃபர்ஸ்ட் இல்ல. மேட்ச்லயே பாத்துறோம்ல. ஆமா. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அசுதோஷ் சர்மா. பார்த்திருப்போம். டிசில செம்ம இது இருக்கு. ஆனா ஸோ அப்படியே வந்து என்ன சொல்ல லைக் வந்து எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டிசி ஃபர்ஸ்ட் இதை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து செகண்ட் மேட்ச்சுக்கு வரலாம். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். ஸோ வந்து ஒருத்தன் வந்து நல்லா சந்தோஷமா இருப்பான். ஏன்னா வந்து சிஎஸ்கே அடுத்து 2 தோல்வி. அந்த ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். அது வந்து ஹாப்பி அவ்வளவா இல்லைன்னு தான் சொல்றேன். கிட்ட வரையும் வந்துட்டாங்க சேசிங்ல. ஒரு 9 10 இருந்தேன். அது பவர் பிளேல தான் பஞ்சாயத்து. நேத்து அது ஒரு மட்டும் கொஞ்சம் ஒரு 10 20 ரன் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க. அதுதான் நான் என்ன பாக்குறேன்னா சிஎஸ்கேவோட அந்த டீம் ஸ்ட்ரக்சர் வந்து இப்பதான் வந்துட்டு இருக்கு கொஞ்சம். பதிரானா வந்துட்டு SA20 பார்த்தோன்னா ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பதிரானா வந்து நீங்க வந்து உட்கார வச்சிருங்க, அவன் வந்து வேணாம், அவனுக்கு பேர வந்து எலிஸ் எடுங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எலிஸ் வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்கான். என்னன்னா பத்திரானா நேத்து ஒரு ஸ்பெல்லு நீ லாஸ்ட் 3 ஓவர் ஸ்பெல்லு நீ பார்த்திருப்ப. அந்த அடிக்கவே முடியல, பிக்கே பண்ண முடியல. பதிரானா ஃபர்ஸ்ட் ஓவர்ல 13 ரன்ரா. அடுத்து அந்த லாஸ்ட் ஓவர் சேர்த்து போட்டப்ப மெய்டின் இல்ல 1 ரன்னு தான், 1 விக்கெட். அது பராக் ஒரு யாக்கர் போட்டேன் பாரு, சரியானது. இல்லடா பத்திரானாக்கு பேஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஆர்ச்சருக்கு அதே மாதிரி தான் ஆச்சு. பேஸ் இருக்கனால ஆமா ஹார்ச்சரும் வந்துட்டு ரச்சின் ரவீனாக்கெல்லாம் விட்டு எரினா 140 141 42 கூட 45 155க்கு மேல போகுது. அததான் சொல்றேன்ல. இல்லடா அது ஒரு பாலுக்கு பேஸ் ஏறிக்கிட்டே இருக்குடா. பேஸ் ஏறிட்டே போகுது. அது ஹார்ச்சர் வந்து காமிச்சா, டேய் நான் ஏன்டா வேல் கிளாஸ் ஃபாலோ சொல்லிட்டு எனக்கு இப்ப காட்டுறேன்டா. மெய்டின்லாம் தலையை போட்டுட்டு இருந்தேன், தலையை வந்து நொறுக்கிட்டு இருந்தேன் அந்த பக்கம் வந்து. என்னன்னா ஆக்சுவலா என்ன சொல்ல, எஸ்ஆர்ஹெச் அவங்கள வச்சு வெளுன்னு வெளுத்தாங்க. சிஎஸ்கே வச்சு இவங்க வெளுத்துட்டாங்க. ஆமா சிஎஸ்கே வச்சு இவங்க வெளுத்துட்டாங்க. ஆனா வந்து சிஎஸ்கே வந்து தோத்துருச்சு நேத்து. ஆனா வந்து நான் வந்து எப்படி பாப்பேன்னா, அதை வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் சிஎஸ்கேல. நிறைய பிளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. பதிரானா ஃபார்முக்கு விஜய் சங்கர டீம்ல எடுத்துட்டாங்க. 1 minute. நீதான் இப்படி கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அதே மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணாங்க. ஆமா அந்த சேஞ்சஸ் பார்த்தா பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். கரெக்ட்டா இருக்கு. நான் வந்து கண்டிப்பா சொல்றேன், கான்வேவும் ரச்சின் இல்லனா கான்வே ருத்ராஜ். ரச்சின் வந்து 1 டவுன் 2 டவுன் வந்துட்டு நம்ம சிவம் டூபே, 5 வந்துட்டு விஜய் சங்கர், 6 வந்து ஜடேஜா, 7 வந்து டோனி, 8 வந்துட்டு நம்ம அஸ்வின். இதுக்கு மேல என்னடா பேட்டிங் வேணும்? அதுக்கு அதான் அந்த டாப் ஆர்டர் மட்டும் தான் கொஞ்சம் இது. அது மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டாங்கன்னா ஐபிஎல்ல பொறுத்தளவுக்குடா சிஎஸ்கேவோட ஃபார்முலா வந்து இந்த தடவை தான் மாறி இருக்கு. எப்படின்னா ஓப்பனிங் தரமா இருக்குடா. ஓப்பனிங் எப்பயுமே சிஎஸ்கே ஜெயிச்ச எல்லா சீசன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஓப்பனிங் வந்து 2 பேர் சேர்த்தே வந்து ஒரு 500 1000 ரன் கிட்ட அடிச்சிருவாங்க. இந்த வட்டமும் போன வட்டம்னாலதான் ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனதுனாலதான் கப்பு அடிக்க முடியல எனக்கு தெரிஞ்சு. ரச்சினை வந்து 1 ரன் போடலாம், இல்லனா வந்துட்டு ருத்ராஜ் இல்ல நானே வந்து ஆடிக்கலாம். ரச்சினும் கான்வியும் ஃபெலோ டீம்மேட்டு. நியூசிலாண்டில் வந்து நிறையா விளாண்டுருப்பாங்க. நியூசிலாந்து லீக்ல வேற வந்துட்டு ஒரே டீமுக்கு ஆடுறாங்க ரச்சினும் கான்வியும். அதனால வந்து 2 பேரோட மைண்ட் செட் வந்து கண்டிப்பா வந்து தெரியும். எப்படி விளையாடுறாங்க வரக்கூடிய மேட்சஸ்ல. ஆர்ஆரோட பேட்டிங் பத்தி கொஞ்சம் பேசிடலாம் நிதிஷ், நீ என்ன நினைக்கிற? நிதிஷ் ராணா போட்டு பொழந்துட்டாப்ல. 20 பேரு நீ வத்தாலே அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். அடிக்கிறதாண்டா பிளானு. அமைதியா இருக்கிற வரைக்கும் நான் மோருடா, பொங்கிட்டேன்னா நான் பீருடா. எனக்கு நிதிஷ் ராணா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உண்மையா சொல்லணும்னா வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட்ரா. ஸ்பின்ன வந்துட்டு இந்தியால வந்து ரொம்ப நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ரா. உண்மையா சொல்லணும்னா என்ன ஸ்பின் போட்டாலும் நிதிஷ் ராணா ரொம்ப ரொம்ப நல்லா ஆடுவான்டா. எப்படின்னா வந்து சூப்பரா இருக்கணும், ஸ்விட்ச் ஹிட், நிறைய ஷாட் இருக்கு நிதிஷ் ராணாக்கு. நிறைய தெரியவே தெரியாது. அஸ்வின் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே டார்கெட்
அஸ்வின் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர். எப்பயுமே வந்து ஹாஃப் ஸ்பின்னர்னா வந்து லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா அஸ்வினுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டரை எப்படி தூக்கணும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனா வந்து நிதிஷ் ராணாவும் அஸ்வினும் ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தனா அஸ்வின் பால்ல வந்து நிதிஷ் ராணா வந்து 180 ஸ்ட்ரைக் ரேட் தலைவே. நிதிஷ் ராணா சரியான ஒரு ஆட்டம். அதே மாதிரி பராக் நிதிஷ் ராணா அந்த அடி அடிச்ச பிறகு ஸ்கோர் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து 240 பேர் ஸ்கோர் அந்த ஓப்பனிங் இதுக்கப்புறம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பதிரானா அப்புறம் 100 பத்தி சொல்லணும்னா மேட்சுக்கு மேட்ச் கண்டிப்பா சொல்றேன். இன்னும் ஒரு 100 வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சிஎஸ்கே தான். நீ அதை எழுதி வச்சுக்கோ. ஏன்னா வந்து அவளை சீக்கிரம் வந்து சிஎஸ்கே எவனையுமே வந்துட்டு விட மாட்டாங்க. பதிரானா 100 அப்புறமேட்டு வந்துட்டு ஆக்சுவலா வந்து இந்த சீசன்லயுமே பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து நல்லா தான் போச்சு சொல்லலாம். ஏன்னா வந்து மும்பை வர்சஸ் சிஎஸ்கே அப்படின்னு நடக்கும்போது ஒரு செம்ம ஹீட்டடா போயிட்டு இருந்துச்சு. எல்லா ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, அப்புறம் வந்து சிஎஸ்கே டீம்லயும் சரி, ஒரு மாதிரி ஃபயரா இருந்தாங்க. அடுத்து ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் ஆயிருக்கு. இப்போ வந்து ஆனா முந்திக்கு இப்போ பரவாயில்ல. சேஸ் பண்றது வந்து நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க. இனி அப்கமிங் மேட்சஸ்லயே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்கடா. ஆனா கரெக்டான பிளேயர்ஸ் மட்டும் உள்ள கொண்டு வந்துட்டா டீம். ஆனா இப்பயே கொஞ்சம் ஸ்ட்ரெச்சர் தெரியுது. டீம் கரெக்டா செட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த மேட்ச் வந்து தோத்தாலுமே எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் இல்ல. போன மேட்ச் தோத்தா என்னடா நம்ம ஏன்னா ஒரு ஒரு 40 ரன் கிட்ட வந்து கேப் இருந்துச்சு. ஆனா வந்து இந்த மேட்ச் எனக்கு எந்த ஃபீலுமே இல்ல. நிப்பாட்டு போதும். இன்னைக்கான மேட்ச் பார்க்கலாம். இன்னைக்கு அது நோ கமெண்ட் சிம்பிள் ஜஸ்ட் எப்படி கேகே ஜெயிக்க போறாங்க. இங்க பாரு மும்பை ஹோம்ல நடக்குது. ஹோம்ல நடந்தாலும் கேகேஆர் நல்லா விளையாடுவாங்களேடா. நல்லா விளையாடுவாங்கடா. போன மேட்ச் வந்து கிரவுண்ட்ல சரி பண்ணிட்டாங்க. களிமண் பிட்ச். சரி அத விட ஒரு வேலைக்காவல அதெல்லாம் ஐபிஎல்ல ஒன் ஆஃப் தி டாப் டீம். இந்த காரணம் சொல்லலாமா? அந்த களிமண் பிட்ச் அந்த பிட்ச் கிரவுண்ட் சதி பண்ணிட்டாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நான் சொல்லவே மாட்டோம். அது இல்ல கிரி, என்னதான் இருந்தாலும் வந்து அதாவது எஸ்ஆர்ஹெச்சும் எம்ஐயும் இப்ப வந்து அங்காளி பங்காளி ஆயிட்டீங்க. அதனால நாங்க என்ன விதியோ அதான் உங்களுக்கும். நீங்க ஆல்ரெடி 2 மேட்ச் தோத்துட்டீங்க. இப்போ ஒரு மேட்ச் நம்ம கடைசில தான் இருக்கோம். டேபிள் கீழ தான் இருக்கோம். கவலைப்படாத. அதான் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருவீங்க அவ்வளவுதான். அஸ்வந்த் நானும் சொல்றேன் கேளு. இந்த டீமுக்குலாம் வந்து எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மேட்ச் வந்து கொஞ்சம் ஹர்சல் புர்சா தான் போகும். செகண்ட் ஹாஃபோட ஐபிஎல் ஒரு ஹீட்டான இது. அந்த ஐபிஎல்ல வந்து இவங்கெல்லாம் உக்கரமா இருப்பாங்க. எப்படின்னா இந்த சிஎஸ்கே, எம்ஐ, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் இந்த மாதிரி கப்பு தூக்கிட்டு தெரியுமா? இந்த டீம்லாம் வந்து ஒரு எனக்குமே இப்படிதான் தோணுது. லைக் என்னன்னா இந்த 3 டீமுமே வந்து வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஆமாடா. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 மேட்ச்க்கு பார்த்தா வச்சுக்கவே அந்த ஃபார்முலா வந்துட்டு மாத்துறது, யாரை கொண்டு வர்றது அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கடா. இல்லடா இங்க பாருங்க, சிஎஸ்கே இருக்கிற பிரச்சனைக்கு மும்பைக்கு அப்படியே இருக்கு. அதான் அதே பஞ்சாயத்து தான். அதே பஞ்சாயத்து. டாப் ஆர்டர் அடிச்சு புடுவேன். உங்களுக்கு டாப் ஆர்டர் காரணம் சொன்னா கொன்றுவேன். பேடி அடிச்சுட்டு வந்திருக்காண்டா. அங்க போயிட்டு என்ன வீடாக்ஸ் ஏன்டா உட்கார வச்சீங்க? இப்போ இந்த மேட்ச் போன மேட்ச் அதான் நீங்க நாசமா போயிட்டீங்க. அங்கடா இவரு போன மேட்ச் பாண்டியா உள்ள வந்து ஆல்ரவுண்டரோட பாண்டியா. அதனால கொஞ்சம் என்ன பிரச்சனை வந்து பவர் பிளேயர்ல பந்தும் போடுறான், எல்லா வேலையும் பண்றான். அவனை உட்கார இந்த மேட்ச் வீடாக்ஸ் ஆடி இருக்கா போட்டான். அதான் வீடாக்ஸ் மேட்ச் பார்த்தனா பாண்டியா இல்ல. அதான் கிரி, இந்த மேட்ச் நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்க ஹோம் கிரவுண்ட். அதனால வந்து இந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைக் வந்து எங்களை மாதிரியே சேப்பாக்குல விட்ட மாதிரி நீங்களும் விட்டுறாதீங்க. அதுவே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அதான் நம்பிக்கையே இல்ல சுத்தமா. நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். இன்னும் 2 மேட்ச்ல வந்து மேபி வந்து பும்ரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பும்ரா வந்தா பிறகு பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து எப்படின்னா இதோட டாப் ஆர்டர்ஸ் பத்தி பேசிட்டோம் மும்பையோட. ஓகேவா? இப்போ வந்து கேகேஆரோட டாப் ஆர்டர்ஸும் அப்புறம் வந்து மிடில் ஆர்டர்ஸ் அப்புறம் பவுலிங்லாம் எப்படி இருக்குன்றத பத்தி சொல்லிடலாம். கேகேஆரோட டாப் ஆர்டர் பார்த்தோம்னா நல்லா டிக்காக் சமஃபார்ம் அண்டாப்ல. அப்புறமேட்டு வந்து ரகானேயும் சமஃபார்ம். ஏன்னா வந்து இப்போ நான் அந்த டீம் வந்து கொஞ்சம் சட்டியா இருக்குன்னு பார்த்தா வந்து ரகானேவோட கேப்டன்சி வந்து காட்டுறாப்ல. ஏன்னா ரகானே வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன். எப்படின்னா ரஞ்சி இந்த மாதிரிலாம் பண்ண கேப்டனு. தலைவனுக்கு வந்து கூலா வந்துட்டு எப்படி பண்ண சொல்லி பேட்டிங் வந்து டெஸ்ட் கேப்டன்ஷிப்லாம் பண்ணிருக்காப்ல. ஆமாமா. இப்ப சைது முஸ்தாக் அலி அப்புறமேட்டு இதுலலாம் வந்து நல்ல ஒரு பேட்டிங் ரகானே. இதுலலாம் டொமஸ்டிக்ல வந்து சரியான ஒரு பேட்டிங். அந்த பேட்டிங் ஃபார்ம்ல தலைவனே வந்திருக்கேன். சிஎஸ்கே ஒரு ஃபோன் சிஎஸ்கேக்கு பண்ணி யோ நான் வந்து ஃபார்ம்ல தான் இருக்கேன் இருங்கன்னு சொல்லி தான் ரகானே நாங்களா எடுத்துருக்கோம். உண்மையை சொல்லுவோம்.
என்ன ஆயிப்போச்சு சரி அதெல்லாம் அந்த விடு. மாதிரி இங்க பாரு ஆயிப்போச்சு. மிடில் அவங்க வந்து ஃபினிஷர்ல பஞ்சாயத்து இருக்கு கேகேஆருக்கு. ஃபினிஷர் பஞ்சாயத்து இல்ல, ஆள் இருக்காங்க. ரமன்தீப் ரசலுக்கு மேல உங்களுக்கு ஃபினிஷர் வேணுமாடா? ரிங்கு சிங் இருக்கான், ரசல் இருக்கான், ரிங்கு சிங் அதான்டா சரியா இழுப்புல. ஆட்டக்காரங்க இருக்காங்க. வந்துருவாங்க. டேய் அவங்க ஒரு மாதிரி டேஞ்சரா டீம்டா, எசட் பஸ்னா டீம் ஆனா அந்த இவனே அடிச்சிருக்கான்டா. லாஸ்ட் யாரு டைம் வந்து ரிங்கு சிங். ரசல் அவுட் ஆனதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரே நிமிஷம் ரிங்கு சிங் யாரு கூட கடைசி ஒரு 30 ரன் அடிச்சான்? இவன் எஸ்தாயல் இஸ்தயால் ஓவர்ல இல்ல எந்த டீம் அகைன்ஸ்டா? குஜராத். குஜராத்தா? அப்பல்ல ரைட் கண்டினியூ. லாஸ்ட் டைம் இப்படிதான் ரசல் வந்து அவுட் ஆனப்போ ஒரு மாதிரி இதாயிடுச்சு. கேகேஆர்ல வந்து ரசல், அப்புறமேட்டு வந்து நம்ம சுனில் நாராயண், நிறைய இந்த மேட்ச் ஆட வைப்பாங்க நினைக்கிறேன். டிக்காக்கு, இந்த இவங்க எல்லாம் வந்து இந்த அவங்களுக்கு வந்து எப்படி ஜெயிக்கணும். டிக்காக்லாம் நீ வந்து சவுத் ஆப்பிரிக்கா டிக்காக் வந்து வேற, ஆனா வந்து ஐபிஎல் இருக்க டிக்காக்கும் டோட்டலா வேற. ஏன்னா வந்து மும்பை வந்து மோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. லீக பொறுத்தவரை டிக்காக் சரியான பிளேயரா உண்மையிலே. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வேணா பீடர்னு சொல்லலாம், சவுத் ஆப்பிரிக்கா பீடர் தான். ஆனா வந்து இதுல ஐபிஎல்ல வந்து டிக்கா கிட்ட வந்து நல்ல ஒரு இது இருக்கு. ஏன்னா ஒரு மஸ்ட் வின் கேம் நல்லா விளாடுவாப்ல தலை சிக்குச்சா. அதுவும் இந்த வான்கடையில வந்துட்டு டிக்காக்கு சரியான ஃபார்ம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மும்பைல தான் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து வான்கடையில வந்து எப்படி விளையாடணும்னு சொல்லி டிக்காக்கு நல்லாவே தெரியும். பாக்கலாம் என்ன பண்றான்னு சொல்லிட்டு. சரி இன்னைக்கு கேகேஆரா மும்பையான்னு பாத்துடலாம். நான் சொல்றேன் மும்பை மும்பை ஜெயிச்சா இல்ல, மும்பை ஜெயிச்சா டோர்னமெண்ட் நல்லது. இல்ல நாங்களே சொல்றோமே மும்பை இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச இல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மெதப்புல தெரிஞ்சீங்கன்னா அப்புறம் பாத்துக்கங்க, அவங்க செஞ்சு விட்டுருவாங்க. இல்லடா நான் என்ன சொல்றேன்னா, மும்பை ஜெயிச்சா டோர்னமெண்ட் பார்க்க நல்லா இருக்கும். இல்லன்னா சற்று தொம்பலா போயிட்டு இருக்கும் டோர்னமெண்ட், அவ்வளவுதான். பாத்துக்கோங்க எதுக்கு அவ்வளவு பிளேயர்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டு பார்த்து நான் கண்டினியூ பண்றோம் சீசனை. கண்டினியூ பண்ணுங்க. அதோட இன்னைக்கு வந்து டோட்டலா சொல்ல போனோம்னா 3 மேட்சை பத்தி பேசியாச்சு. நேத்து நடந்த 2 மேட்சும் இன்னைக்கு நடக்க போற மேட்சை பத்தியும் பேசியாச்சு. ஸோ நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இன்னைக்கு கேகேஆரா மும்பையா, எந்த டீம் வந்து ஜெயிக்கும்? எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட ப்ளூ கலர் ஆட்டின் போட்டுருங்க. தோத்தாங்கன்னா இவன் கழுத்துல வெட்டு போட்டுருங்க. இந்த மாதிரி டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்கனாலதான் கைஸ் உங்களுக்கு வந்து பீடையா போடு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து கேகேஆரா இல்ல மும்பையா யார் ஜெயிச்சாங்கன்றத பத்தி நாளைக்கு பேச வரோம். ஸோ இன்னைக்கு இப்போ இங்க இருந்து போறோம் கைஸ். டாடா பை பாய்.